வணக்கம் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகளுக்கு நன்றி, பண்ண போகிற நட்புகளுக்கும் நன்றி. இப்போ பாருங்கள், துபாய் மன்னர் பெட்ரோலை மாத்திரம் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் மற்ற வழியிலையும் சம்பாதிக்கணுன்ட்டு நாட்டையே ஒரு டூரிஸ்ட் சென்டராக ஆக்கிட்டாங்க துபாய் மன்னர். அதனால் பாருங்கள், அந்த நாட்டுக்கு போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்ஸு, ஹை கிளாஸ் ஹோட்டல்ஸாக தான் நிறைய இருக்கும். அந்த வருமானத்தை வச்சு அவர் என்ன செஞ்சிட்டாங்க, சஃபாரி அங்கே போனீங்கன்னா டெசர்ட்டு சஃபாரி போகலாம். நிறைய டூரிஸ்ட் சென்டர்கள் இருக்குது. என்றுமே வாடாத நந்தவனம் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் பாம் ஐலண்ட் இருக்குது. அங்கே உள்ள கார்கள் டிராஃபிக் சிக்னலில் நின்றுச்சுன்னா ஒன்று முட்ட முடியாதபடி தூரங்களில் தான் நிற்கும். ஏன்னா அத்தனையும் கோடிக்கணக்கான விலை உசந்த கார்கள். இந்த மாதிரி தன் நாட்டை ஒரு டூரிஸ்ட் சென்டரை ஆக்கிக்கிட்டதுனால பாருங்கள், வருமானமும் பெருகுது, நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கு. ஃபுஜ்ஜு ஹலீஃபா போன்ற உயரமான பில்டிங்குகள்லாம் போனீங்கன்னா வானத்தை தொட்டுட்டோமோன்னு நினைக்க தூண்டும். அதே மாதிரி கடலில் கார் ஓட்டுற கடல் கார்கள் வந்திருக்கு. ஒட்டகத்தை ரோபோக்கள் ட்ரைவ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ரஷ் ஹவர் கார் ஷோஸு. நீங்கள் ரஷ் ஹவரில் டிராஃபிக் சிக்னலில் கார் நிற்கிறத பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி இருக்குங்கிறத நீங்கள் கண்டு அதிசயிக்க முடியும். அதே மாதிரி ஹெலிகாப்டர் டாக்ஸிஸ் காசை தூக்கிட்டு போகுது. ரோபோட்டிக் கேமல் ரேசஸை நீங்கள் பார்க்கலாம் போனீங்கன்னா. கண்டிப்பாக டெசர்ட் சஃபாரியை மறக்காதீங்க. அங்கே அதுக்கப்புறம் முடிஞ்சதும் கேளிக்கைகள்லாம் நிறைய இருக்குது. ட்ரோன் டாக்ஸிஸ் வந்திருக்குது பாருங்கள். இப்படி நாம் இருக்கிறது பூலோகமாக மேலோகமானு வியக்கும்படியாக அங்கே இருக்குது. ஃபேஷியல்னு சாதாரணமாக பண்ணுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 4 கேரட் கோல்டு ஃபேஷியல்ஸ். அப்போ அதோட ரேட்டை இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்படி எல்லாத்துலேயுமே தரமிக்க ஒரு வாழ்க்கையை பார்க்கணுன்னா துபாய்க்கு தான் போகணும். மெட்ரோ ட்ரெயினுடைய ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லேயும் பார்த்திங்கன்னா கண்ணை பறிக்கிற மால்கள். இந்த துபாய் மிராக்கிள் கார்டனை போய் பாருங்கள். வாடாத மலர்கள் 1000 பார்க்கலாம். டைமண்ட் என்கிரஸ்டட் நோக்கியா ஃபோன்ஸை நீங்கள் அங்கே தான் பார்க்கலாம். அவ்வளவு விலை உயர்ந்த ஃபோன்கள். ஆஃப்டர்நூன் நேரங்களில் இந்த மாதிரி ஸ்டண்ட் அடித்து விளையாடுற மாதிரி அப்படி இருக்கும். கார்கள் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. இப்படி குதிரை லாயம் மார்பிளில் காசு ஸ்டேபிள் இருக்குது. குதிரை லாயம் அவங்களுக்கு அரபிகளுக்கு குதிரை ஓட்டன்னா ரொம்ப பிடிக்கும், பார்க்கலாம். அதே மாதிரி ஆம்புலன்ஸே ஃபாஸ்டஸ்ட்டாக போகும். அதிலும் ஃபாஸ்டஸ்ட்டாக போகிற ஆம்புலன்ஸ் அங்கே பார்க்கலாம். மெட்ரோ ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கினாலே அங்கே ஒரு மால் இருக்கும். ஹாட் ஏர் பலூன் ரைடு போனீங்கன்னா நீங்கள் துபாயோட ஃபுல் ஏரியல் வியூவும் பார்க்கலாம். அதே மாதிரி பீச்சுனால் எல்லாருமே போவாங்க. ஆனால் ஃபேமிலி பீச்சுன்னு நீங்கள் துபாயில் பார்க்கலாம். இந்த ஃபேமிலிஸாக உள்ளவங்க மாத்திரம் போகிற இடம். இப்படி நம்ம துபாயை வரைஞ்சிக்கிட்டே போகலாம். பூலோக சொர்க்கம்னு சொல்கிற வரையும் ஆகிட்டு ஹைட்ரோ ஃப்ளையிங் பூட்ஸு அங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் போனால் என்ஜாய் பண்ணலாம். இப்படி டூரிஸ்ட்டுகளுக்கு என்ஜாய் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வருஷம் டூரிஸ்ட்டுகளுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் போகிறதே தவிர்த்து குறையலை. அதனால் நாளைக்கு என்ன வளத்தில் ஏதோ அஃபெக்ஷன் வந்தாலும் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு டூரிசம் இருக்கும்படியாக அந்த மன்னர் நாட்டை விருத்தி பண்ணி வச்சுருக்காரு. இதுபோல் ஒவ்வொரு நாடுகளும் முயலணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பாருங்கள், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஆம்புலன்ஸ். அப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ்னாலே அதில் ஒரு 4 ஃபேமிலி போகிற மாதிரி நீளமான ஆம்புலன்ஸ். ஏன்னா அங்கே ஒவ்வொருத்தருக்கும் 4 குடும்பங்கள் இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால துபாயை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மறக்க முடியாத உல்லாசமாக இருக்குங்கிறதுல ஐயம் இல்லை. விண்ணை தொடும் கட்டடங்களை நீங்கள் அண்ணாந்து பார்த்தே கழுத்து வலிக்கும். ஒரு புறம் பார்த்திங்கன்னா உயரமான பில்டிங்ஸ் இருக்கும், ஒரு புறம் பார்த்திங்கன்னா குடியிருப்புகளாக பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கும். நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது அந்த ஊரின் அழகை நல்லா ரசிக்க தவறாதீங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன் எண்டுலேயும் ஒரு மால் இருக்கும். அதனால் எந்த மாலுக்கு போகன்னு நீங்கள் திணற வேண்டாம். கேமலை பொதுவாக மனிதர்கள் இது பண்ணுவாங்க. துபாயில் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் கேமல் ரேசஸை நீங்கள் பார்க்கலாம். கார் ரேஸ், சஃபாரி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தவறாமல் நீங்கள் உல்லாசமாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா துபாயை போய் பாருங்கள். இதுபோல் நம்ம நாட்டையும் ஆக்கணுன்னு நம்ம ஒவ்வொருத்தரையும் உந்த செய்யும். பொதுவாக கார்களுக்கு தான் பார்க்கிங் இருக்கும், கேமலுக்கும் பார்க்கிங் இருக்குது பாருங்கள். அது இடத்துல எவ்வளோ அழகாக படுத்துருக்குன்னு. கேமல் பண்ணையும் போய் பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். உயரமான கேமலுக்கு அடங்கி இருக்கிற அழகே அழகு. ஒரு குறைவு ஆன விஷயங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. எல்லா பொருள்களுமே நேர்த்தியோடு இருக்கும். இத்தனை சொர்க்கபுரி போன்ற இடத்த பார்க்க நாம் தவறக்கூடாது. அதுபோல் நம்ம நாட்டையும் ஆக்கணும்னு நம்ம எல்லாரும் முடிவு செய்யணும். மீண்டும் இதுபோல் வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Through the fields of our paths, feelings part our ways, keeping us close but estranged now. Dreams holding us closer, meadows of our youth, 107 days, but recalling it backwards. Our dreams holding us closer. So clear. Ooh, we can see so clear. Blue, and you are shades of gray. Living day to day, even when we're free. It's true, the difference is the same. The colors always change, but the song is the same now.